வெல்கம் பேக் கைஸ். 4 days ஃப்ரீ கிளாஸோட டே 3ல் நம்ம இருக்கோம். டே 1 டே 2 நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது இன்னும் ஃபியூ டேஸ் மட்டும்தான் இந்த கிளாஸஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது அவைலபிளாக இருக்காது, மெம்பர்ஷிப்பில் வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். டே 1 டே 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோம். மேனிஃபெஸ்டேஷனுக்கு முன்னாடி 2 முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதில் ஒன்று தான் ஸ்டாப் மேனிஃபெஸ்டிங், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங். ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது கிராட்டிடியூட். இருக்கக்கூடிய பொருளை, இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளோட லைஃப்பில் இப்போ என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சா தான் நம்மளால் புது விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் கிரேட்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளால் புது விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இதை நம்ம விட்டுட்டோம்னா அதை நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம். ஓகே, இப்போ அந்த ப்ரொசீஜர் வருவோம். அப்பாடா நீ ஒரு வழியாக மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்துட்டியா அப்படின்னு நிறைய பேர் வந்து நீங்கள் நினைப்பீங்க. சில இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல மாட்டாங்க. எடுத்தோடனே நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள், ஒரு 1 வீக் பண்ணுங்கள், உங்களுக்கு நடந்துடும். அஃபர்மேஷன் 1 வீக் பண்ணுங்கள், நடந்துடும். சில பேருக்கு நடக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டில் யாருக்கு அந்த நெகட்டிவான ப்ரோக்ராம்ஸ், அதை பற்றின ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பற்றின நெகட்டிவ் ப்ரோக்ராம் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு நடந்துடும். சில பேருக்கு வந்து நடக்காது. என்ன காரணம்? நெகட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம ப்ரொசீஜர் படி போனால் தான் ப்ராப்பராக நமக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷனில் ஹேப்பன் ஆகும். ஓகே, இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷனை நமக்கு வந்தாச்சு. நான் என்ன பண்ணணும்? ஓகே, அதுக்கு முன்னாடி ஜூம் லைவில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 days தான் இருக்குது. 21, 22, 23, 24 மாஸ்டர் கிளாஸ். இப்போ நம்ம பார்க்குறத டீப்பாக பார்க்க போகிறோம். இன்னும் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் டீப்பாக பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண எப்படின்னு தெரியல. லா ஆஃப் அட்ராக்ஷன் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும் தெரில, நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் தெரில, டே டைமில் என்ன பண்ணணும் தெரில, நான் என்ன பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கலாக அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு மாஸ்டர் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே முக்கியமான ஒரு கிளாஸ். அதுக்கப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்டை ஹேக் பண்ணி நம்ம எல்லாருமே குவைட் பண்ணிடுவோம் லா ஆஃப் அட்ராக்ஷனை. கொஞ்சம் நாளில் நான் 2 நாள் பண்ணிட்டு 3 நாள் பண்ணிட்டு, அப்போ அதை ஹேக் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி ஒரு 2-3 நாளில் விடாமல் இதை கண்டினியூவாக பண்ணுறது எப்படி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 லைவ் கிளாஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் 99 rupees தான் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம். 2லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டீப்பாக நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இது 999 rupees கொடுத்து தான் நீங்கள் பை பண்ணணும். அதாவது 1000 rupees கொடுத்து தான் ரெக்கார்டர் வந்து நீங்கள் பை பண்ணணும். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஆல்ரெடி நிறைய சீட்ஸ் வந்து புக் ஆகிடுச்சு. இன்னும் லிமிட்டடான சீட்ஸாக இருக்குது. என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது மேனிஃபெஸ்டேஷன் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பா ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டான் அந்த மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, ஒன் திங். ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட லைஃப்பில் இதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். ஒன்று அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை மணியாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஹெல்த்தாக இருக்கலாம், உங்களோட ஜாப், பேஷன், பிஸ்னஸ், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், காரு, ஒரு வீடு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் ஷார்ட் டேர்மாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர். அதாவது அதிகமாக உங்களால் அதை பிலீவ் பண்ண முடியணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஏன் அந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்துருவோம். நமக்கு ஒரு பர்டிகுலராக எனர்ஜி இருக்குது, ஓரளவுக்கு நமக்கு எனர்ஜி இருக்குது. நம்ம ஹியூமன் பாடி இருக்குது அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஹியூமன் பாடி. இந்த ஹியூமன் பாடி 100% எனர்ஜி இருக்குது. ஓகே, 100% எனர்ஜி இருக்குது. நம்ம இந்த எனர்ஜி எப்போல்லாம் வேஸ்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளோட மைண்டில் போகும்போது இந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்க ஒவ்வொரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்க இந்த எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு ஏன் மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரம் ஹேப்பன் ஆகுது, ஏன் சில பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன் லேட்டாக ஹேப்பன் ஆகுது? காரணம் இந்த எனர்ஜி. சீக்கிரம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற எல்லாருக்குமே இந்த எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். லேட்டாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகிற எல்லாருக்குமே இந்த எனர்ஜின்றது கம்மியாக இருக்கும். ஃபோனில் உள்ள சார்ஜ் மாதிரி தான். நம்ம ஒவ்வொரு ஆப் யூஸ் பண்ண அந்த சார்ஜ் குறைஞ்சிடும். அதே மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு நமக்கு எனர்ஜி தேவை. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க. இதுக்கு நம்ம 100% எனர்ஜி கொடுக்கும்போது இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இல்லை நீங்கள் மணியும் சேர்த்து மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த 100% எனர்ஜி 50-50 டிவைட் ஆகிருக்கும். ரிலேஷன்ஷிப்புக்கு 50% எனர்ஜி போயிடும், மணிக்கு 50% எனர்ஜி போயிடும். அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டிலே ஆகும், இந்த மணியும் கொஞ்சம் டிலே ஆகும்.
இல்லை நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப், மணி, நான் வந்து ஹெல்த் அதையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ இதுக்கும் இது டிவைட் ஆகிரும். அப்போ இதுக்கு ஒரு 33.333, இதுக்கு ஒரு 33.333, இதுக்கு ஒரு 33.333, இது டிவைட் ஆகிரும். அப்போ இந்த ஃபாஸ்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக மாறிடும். நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் உடனே நமக்கு ஹேப்பன் ஆகிறத விட்டுட்டு நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு மெதுவாக ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை நம்ம சில பேர் ஒரு விஷயம் சூஸ் பண்ணாலும் அவங்களோட எனர்ஜியை சேவ் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஓகே, எனர்ஜி சேவ் பண்ணுறது எப்படி, இதை தான் வந்து நம்ம மெம்பர்ஷிப்ல ஃபஸ்ட் நமக்கு எனர்ஜி இருக்கணும். இந்த 100% எனர்ஜி இருந்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்மளால் 100% கொடுக்க முடியும். நமக்கு 100% எனர்ஜி இருந்தால் தான் மணிக்கு நம்மளால் 100% எனர்ஜியை கொடுக்க முடியும். நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்ம 100% எனர்ஜியை கொடுக்க முடியும். எனர்ஜி, ஃபோனுக்கு சார்ஜே இல்லை, அப்போ உங்களால் அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. திரும்ப சார்ஜ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆப்பாக யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு எனர்ஜி இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த எனர்ஜி எப்படி நம்ம நிறையா இதில் வேஸ்ட் பண்ணிடுறோம். வேஸ்ட் பண்ணுறாலும் நமக்கு எனர்ஜியே இருக்க மாட்டேங்குது. ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எனர்ஜி இருக்கா இல்லையா, அதை எப்படி சேவ் பண்ணுறது, அதை தான் நம்ம அந்த 7 days கான்ஷியஸ் அண்டு சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் ஷாப்பில் மெம்பர்ஷிப்பில் பார்க்க போகிற கால் ஃப்ரம் யூனிவர்ஸ். ஜஸ்ட் அது 199 தான். நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த எனர்ஜி எப்படி சேவ் பண்ணுறது, கான்ஷியஸ் மைண்டையும் எப்படி யூஸ் பண்ணுறது, சப்கான்ஷியஸ் மைண்டையும் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்ற பர்ஃபெக்டாக பார்த்துட்டு இந்த எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சு எப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்றதை நம்ம டீப்பாக பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலையோ எல்லாருமே ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, அப்போ நம்ம கரெக்டாக இதை டிவைட் பண்ணி கொடுத்துக்கும் போது ரிலேஷன்ஷிப்பும் லேட் ஆகும், மணியும் லேட் ஆகும், ஹெல்த்தும் லேட் ஆகும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர். அந்த விஷயம் 100% எனர்ஜி ஒருவேளை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மட்டும் கொடுக்குறீங்கன்னா இதோட ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் டிவைட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்லோவாக இருக்கும். இல்லை நான் மல்டிபிள் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். ஒரே டைமில் மல்டிபிளான விஷயம்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்களே, ஐயா அது அலைன்மெண்ட்டில் இருந்தால் அது என்ன அலைன்மெண்ட், அது எனக்கு புரியலையே அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம். ஓகே, அது என்ன அலைன்மெண்ட் அப்படின்னா திங்கிங், ஃபீலிங், எமோஷன், பிலீவ், நம்மளோட ஆக்ஷன், நம்மளோட இமேஜினேஷன், நம்மளோட செல்ஃப் டாக், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், நம்ம பேசுகிற வேர்ட்ஸ், இது எல்லாமே எப்படி இருக்கணும்னா 100% பாசிட்டிவாக இருக்கணும். இது 100% பாசிட்டிவாக இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மல்டிப்புளான மேனிஃபெஸ்டேஷன்றது நமக்கு ஹேப்பன் ஆகும். சில பேருக்கு ஹேப்பன் ஆகிருக்கும், அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஈஸியாக அதில் பாசிட்டிவாக ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கும். அது பாசிட்டிவாக ஸ்டோர் ஆகணும்னா சில பேருக்கு அந்த விஷயம் உடனே ஹேப்பன் ஆகிரும். பட் சில பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஏன் ஹேப்பன் ஆகலை அப்படின்னா இதில் ஏதோ ஒன்று மிஸ் மேட்ச் ஆகிடும். நீங்கள் திங்க் பண்ணது ஃபுல்லாக பாசிட்டிவாக பண்ணிவிட்டு எல்லாமே பாசிட்டிவாக பண்ணிட்டு உங்களோட பாடியில் ஸ்டோராக இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் மட்டும் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகாது. அப்போ மல்டிப்புளாக நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ஒருவேளை இது எல்லாமே நீங்கள் அலைன்மெண்ட்டாக வச்சிங்கன்னா உங்களால் மல்டிபிள் மேனிஃபெஸ்டேஷன் சூப்பராக பண்ண முடியும். பட் இப்போ நம்ம எல்லாருமே பிகினர் அப்படின்னாலாம் நான் எல்லாருமே பிகினர், இப்போ தான் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே வந்திருக்கோம், அப்போ தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்படின்றப்போ நம்ம ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ ஒரு விஷயம் நான் என்ன சூஸ் பண்ணலாம், எனக்கு டவுட்டாக இருக்கே, மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணிட்டு ஒரு 1 வீக் பண்ணதுக்கப்புறம் எது ரொம்ப இல்லாட்டி ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க, என்னென்ன வேணும், ரிலேஷன்ஷிப், மணி, ஜாப், அதில் யோசிங்க இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது, உண்மையாகவே என்ன தேவைப்படுது, அதை சூஸ் பண்ணி அதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அந்த விஷயம் கொஞ்சம் பிலீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரு 10 crore நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க கூட என்கிட்ட கேட்டாங்க, நான் 10 crore மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணி எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன், பட் ஏன் என்னால் அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலை, பிலீவ் தான் காரணம். லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் சின்னது பெருசுன்றது கிடையாது, எல்லாமே எனர்ஜி தான். ஏன் அதை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, 10 கோடி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதும் எவ்வளோ எஃபோர்ட்டோ அதே தான் 100 rupees மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம போடக்கூடிய எஃபோர்ட், ரெண்டுமே எனர்ஜி. ஆனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்ட் வேறு. அதாவது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் வேறு. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமும் என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமும் சேம் கிடையாது. அது வேறு, இது வேறு. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் 5 days எடுத்துச்சு அப்படின்னா எனக்கு அது 10 days எடுக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் 10 days எடுக்குது அப்படின்னா
உங்களுக்கு அந்த விஷயம் 20 days எடுக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க. யூடியூப்ல நான் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். 7 daysல அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வேறு, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வேறு. ஒவ்வொருத்தவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமும் டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம். அப்போ அதில் இருக்கக்கூடிய பிலீவ் எல்லாமே வேறு. அப்போ அது அவங்களால ஈஸியாக பிலீவ் பண்ண முடிஞ்சனால அந்த விஷயத்தை அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளாலையும் அதை ஈஸியாக பிலீவ் பண்ண முடிஞ்சால் நம்மளும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அப்போ உங்களால் பிலீவ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஒரு எடுத்தோன்னா ஒரு 10 கோடி போகாமல் எதை உங்களால் பிலீவ் பண்ண முடியுது? 1 lakh பிலீவ் பண்ண முடியுதா? இல்லை அதுவும் கொஞ்சம் கூட இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு 50,000 இல்லை அதுவும் கூட இருக்குது. 10,000 இல்லை அதுவும் கூட இருக்கும். 10,000 தப்பே கிடையாது. நம்ம எவ்வளோ கம்மியாக மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் 1000 rupees மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிலீவ் என்ன ஆகும்? இங்கேருந்து இங்கே போயிடும். அப்போ 10,000 மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிலீவ் இருக்கும். 10,000 மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிலீவ் இங்கே போயிடும். அடுத்து நீங்கள் 1 lakh ஃபிக்ஸ் பண்ணாலும் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், அப்போ உங்களோட பிலீவ் இங்கே போயிடும். அடுத்து நீங்கள் 10 lakh ஃபிக்ஸ் பண்ணாலும் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், அப்போ உங்களோட பிலீவ் இங்கே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 1 crore 10 crore ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். காரணம் அடுத்தடுத்த மேனிஃபெஸ்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை பிலீவ் பண்ண உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஈஸியாக இருக்குது. அது ஈஸியாக இருக்கனால உங்களால் அந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம செட் பண்ணக்கூடிய விஷயம் நம்மளால் அதை பிலீவ் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிலீவ் பண்ண முடியுதான்ற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஒன்ஸ் அது முடியுது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அப்போ பிலீவ் பண்ண ஒரு எடுத்தோடனே நானும் சொல்லியிருப்பேன், ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எண்டு கோல் செட் பண்ணிக்கோங்க, மேரேஜ் லைஃப் நீங்கள் செட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அது உங்களால் பிலீவ் பண்ண முடிஞ்சாதான். இதை நீங்கள் இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். நானும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன், பிலீவ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் மேரேஜ் லைஃப் எண்டு கோல் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி செட் பண்ணலாம். என்னால் பிலீவ் பண்ண முடியல, ஓகே, அப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி, அந்த பர்சன் கூட நீங்கள் பார்க்கில் இருக்க மாதிரி, அதையும் என்னால் பிலீவ் பண்ண முடியல. ஜஸ்ட் அவங்க என்ன டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்குது, நார்மலாக டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இது கண்டிப்பாக உங்களால் பிலீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு எதை பிலீவ் பண்ண ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து போங்க, அதுக்கப்புறம் அடுத்து போங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களோட 100% எனர்ஜியும் நீங்கள் அதுக்கு கொடுப்பீங்க. அப்போ ஈஸியாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். ஸோ நிறைய பேர் பிலீவ் பண்ண முடியாமல் எடுத்தோன்னே 10 crore எடுத்தோன்னே மேரேஜ் லைஃப் செட் பண்ணிட்டனால அவங்களால மேபி முடியாமல் இருக்கலாம். சில பேருக்கு முடியலாம். அவங்கவுங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் வேறு வேறையாக இருக்கனால சில பேருக்கு முடியலாம். அப்போ ஓகே, ஃபஸ்ட்டு கிளியராக ஒரு இன்டென்ஷன் ரைட் பண்ணுங்கள். மேனிஃபெஸ்டேஷன் எடுத்தாச்சு, செட் கிளியர் இன்டென்ஷன். செட் கிளியர் இன்டென்ஷன். இந்த கிளியர் இன்டென்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க, அந்த ஜாபுடைய டைமிங் என்னவாக இருக்கணும், அந்த ஜாப் எந்த பிளேஸில் இருக்கணும், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும், எவ்வளோ சேலரி இருக்கணும், உங்களுக்கு என்ன பொசிஷன் இருக்கணும், உங்களோட கோவொர்க்கர்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எவ்வளோ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ டீட்டெயில் ஆட் பண்ணுங்கள். மணி ஏர்ன் பண்ணுங்க, எவ்வளோ எக்ஸாக்டாக எந்த அமௌண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சோர்ஸ் இருந்தால் ஓகே, எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் மூலமாக எனக்கு மந்த்லி இவ்வளோ இன்கம் வரணும், இல்லை சோர்ஸே இல்லைன்னா நார்மலாக மணியை எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. அந்த மாதிரி எவ்வளோ டீட்டெயிலாக என்ன வேணுன்றதை செட் பண்ணி ரைட் பண்ணணும். இதுவும் நம்ம ஸ்பேஸ் இன்டென்ஷன் செட் பண்ணதுக்கப்புறம் ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொன்ன மாதிரி மைண்ட்லேயும் சரி ரியாலிட்டிலையும் சரி நம்ம ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும். அப்போது வெறும் தாட்டோடு அது போயிடாமல் அதை ரைட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புரியும், யூனிவர்ஸுக்கும் புரியும், ஓ இதுதான் எனக்கு வேணும் போல் அப்படின்றத புரியும். ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதை ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ரைட்டும் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? இப்போது டெய்லி டாஸ்க் இதை ரொம்ப கிளியராக ரைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துகிட்டு எவ்வளோ கிளியராக ரைட் பண்ண முடியுமோ அவ்வளோ கிளியராக நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏன் நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாக ரொட்டீன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவலைசேஷன், செல்ஃப் லவ், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யாரெல்லாம் டெய்லி டாஸ்க் 66 days நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து 66 days கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இல்லை வந்து நான் அதில் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணேன் ப்ராக்டிஸ்ன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு வந்து அது
ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து அவங்களுமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம திரும்ப மார்ச் 1லேருந்து இந்த டெய்லி டாஸ்க்கு திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ் எல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாமே நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும், ட்வைஸ் அ டே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராக்டிஸும் 10 நிமிஷம் நீங்கள் பண்ணணும். இதை பண்ணிங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ப்ராக்டிக்கலாக இதை நம்ம எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். இல்லை நான் வந்து விஷுவல் மட்டும் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது மட்டும் தான் பண்ணுவேன், சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகாது. இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் தான் அந்த ரீப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ வாட்ஸ்அப்பில் யாரையாலும் ஜாயின் பண்ணலையே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குரூப் 1 ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா குரூப் 2 ஜாயின் பண்ணுங்கள். 2 குரூப்லேயுமே நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு குரூப்லேருந்து நீங்கள் லெஃப்ட் ஆயிருங்க, உங்களுக்கு தேவைப்படாது. 2லேயுமே ஒரே இன்ஃபர்மேஷன் தான் நான் சென்ட் பண்ணேன். ஒரு இதில் ஜாயின் பண்ணால் போதும். 2லேயுமே இருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், 2லேயுமே இருந்தீங்கன்னா ஒரு இதில் நீங்கள் லெஃப்ட் ஆயிருங்க, உங்களுக்கு அது தேவைப்படாது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இதை நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறேன், இல்லை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன், அடுத்து நான் என்ன பண்ணணும்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஹேபிட்டை இன்னொரு ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். என்ன ஹேபிட்? தாட்ஸை ரைட் பண்ணுறது. ஓகே, எப்போ இந்த தாட்ஸை ரைட் பண்ணணும்? என்ன நடக்கும்போது இந்த தாட்ஸை ரைட் பண்ணணும்? 1 மெடிடேஷன், இன்னொன்று டே டைம். இந்த மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தாட்ஸ் வருது, இந்த டே டைமில் உங்களுக்கு இருக்கும்போது என்ன தாட்ஸ் வருது, இது ரெண்டையுமே இது பண்ணிங்க. இப்போ ஒரு நோட் இருக்குது அப்படின்னா செப்பரேட் ஒரு நோட் இருக்குது, இது லெஃப்ட் சைட் பேஜில் மெடிடேஷன் அப்போ என்ன தாட்ஸ் வருதுன்ற ரைட் பண்ணுங்கள். டே டைம் அப்போ என்ன தாட்ஸ் வருதுன்ற இதில் ரைட் பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் போட்டு என்னென்ன தாட்ஸ் வருது எல்லாத்தையுமே எழுதுங்க. பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை பார்த்தா இந்த தாட்டாக உங்களுக்கு தெரியும். அப்போ அதிகமாக நீங்கள் உங்களோட தாட்ஸை நோட் பண்ண ஆரம்பிங்க. இதை ஒரு 7 days கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதில் ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஒன்ஸ் அதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதை எப்படி நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுறது நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இல்லாட்டி அஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிங்க. ரிலேஷன்ஷிப் பற்றி உங்களுக்கு நெகட்டிவாக வருதுன்னா அதுக்கு ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே இந்த டெய்லி டாஸ்கில் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவோம். அஃபர்மேஷன்ஸ் தான் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. ஆடியோவாக கேட்கலாம், ரைட் பண்ணலாம், நீங்களே மெமரி பண்ணிவிட்டு ரிப்பீட் பண்ணலாம். என்ன பண்ணாலும் 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு 2 தடவை டைம் எடுத்துக்கோங்க. எது நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 21 66 days வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். இப்போதைக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. மார்ச் 1 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஜூம் லைவில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இப்போயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு சீட்ஸ் ஃபுல்லாகிடும். நம்ம நிறைய விஷயம் நம்ம டீப்பாக போய் பார்க்க போகிறோம். நார்மல் யூடியூப் வீடியோஸில் நான் சொல்லாத விஷயம் எல்லாமே நான் வந்து அதில் சொல்ல போகிறேன். மிஸ் பண்ணால் மறக்காமல் நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த சீக்ரெட், அந்த எனர்ஜி எப்படி சேவ் பண்ணுறதுன்றதை நம்ம இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெம்பர்ஷிப் கிளாஸ் கால் ஃப்ரம் யூனிவர்ஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம Day 4 ஃபைனல் டேயில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.